ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் அவருடைய அனுபவத்தில் கண்டறிந்த சிறப்பான ஒரு பரிகாரத்தை பற்றி சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் 83வது கருத்தரங்கத்திற்கு வந்தமைக்கு நன்றி. இந்த கருத்தரங்கிற்கு ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் நம்ம போகும்போது நம்ம சில விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்கள் நம்மளை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நான் அனுபவ ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம 17 வருட காலம் ஜோதிடத்துறையில் இருக்கோம். இந்த ஜோதிடத்துறையில் மக்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஜாதகத்திற்கு அப்பாற்பட்டது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி பண்ணால் தீர்வு ரொம்ப முக்கியமாக தேவை. ஜோதிடம் சூரியன் இங்கே இருக்குது, செவ்வாய் இங்கே இருக்குது, தோஷத்தில் இருக்குது, பித்ரு தோஷம், இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சனி தசை நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு அது 7.5 சனியாக இருக்குது. இப்படி நம்ம அவங்கள பயமுறுத்துகிற வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு தீர்வு என்ன? ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு மாத்திரை கொடுத்து இந்த மாத்திரை தான் நம்ம தீர்வுன்னு சொல்லணும். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே வா, அது எதில் குணமாகுதோ அது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி ஜாதகர்கள் பார்க்குறவங்க நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்க தெளிவான சிந்தனையோடு அவங்க இருப்பாங்க, நம்மளுக்கும் அது வாக்கு பலனாக மாறும். அப்படி நான் என்னோடய அனுபவத்தில் வரவங்களுக்கு இந்த தசை நடக்குதா, இந்த விஷயமான பரிகாரம் அப்படின்னு ஒரு காமனாக ஒரு விஷயத்தை எடுத்து அதைய நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கிறாங்க, வேறு விதமாகவும் பேசுகிற மாதிரி இருக்குது. பரிகாரம்னா என்ன? நம்ம இந்த செயல் தினசரி செய்யணும், இந்த விஷயத்தை இவ்வளவு நாட்களாக செய்யணும். இந்த கோயிலுக்கு போய் இது வரைக்கும் நம்ம ஒரு போகாத கோயில் இருக்கும், நம்மளுக்குன்னு சில இப்போ முடக்கு கோயில், திதி கோயில், கரணம், நட்சத்திர கோயில், இன்றைக்கி எல்லா விஷயத்துக்குமே கோயில் வந்துருச்சு. கோயில்கள் அமைக்கப்படுறதே எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள் அங்கே போய் தீர்றதுக்கு தான். அங்கே போய் தான் தீருமா, கோயிலில் போய் தான் நம்ம கர்மாக்கள் தீருமா அப்படின்னா நிச்சயம். ஏன் அப்படின்னா ஒரு வீடு கட்டுற நம்மளே எந்த விதமான ஒரு பூஜை, பலதரப்பட்ட ஒரு பூஜை புனஸ்காரம் செய்கிறோம், எத்தனை பொருட்களை நம்ம நிலவு கடியில் வைக்கிறோம், சாமி கடியில் நம்ம சாமி பூஜை ரூம் வைக்கிற இடத்துல வைக்கிறோம், இப்படி விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ கோயில் உருவாக்கணுன்னா எவ்வளோ விஷயங்கள் அங்கே பூஜை புனஸ்காரம் இருந்திருக்கும். 48 நாள் கும்பாபிஷேகத்துக்கு எத்தனை விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க, யாகங்கள் பண்ணியிருப்பாங்க, எத்தனை விதமான ஒரு யாக குண்டங்கள் அங்கே நடத்தியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு சில கர்மாக்கள் குறையக்கூடிய தன்மை உண்டு. இதுதான் கோயில்கள் உருவாக்கப்படுறது. அப்படி என்னுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா திதிகள் இன்னைக்கு பூஜையை எடுத்துக்கிட்டா என்ன, சஷ்டியில் இதை செய்யுங்க, பிரதோஷத்தில் இதை பண்ணுங்க, ஏகாதசியில் பண்ணுங்க, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கால அளவில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பிரதோஷமும் ஏகாதசியும் பற்றி சிறப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, தெரியாத விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு பிரபஞ்ச சக்தியை நம்ம அடையணும், ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நம்ம அடையணும் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு நிச்சயம் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது யார் ஒரு வல்லமை படைத்த அப்படின்னா பிரதோஷ வழிபாடும் சிவபெருமானும் தான். அப்போது இந்த சிவபெருமான் தான் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க, பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய தன்மை. அப்படி பிரதோஷம் எத்தனை வகையான விஷயங்கள் இருக்குது. பிரதோஷம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை கொண்டது. அந்த இப்போ ஒவ்வொருத்தரும் மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க, மகா சிவராத்திரி. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிவராத்திரி இருக்குது. அந்த ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் நிறைய பலன்கள் நம்மளுக்கு உண்டு. இப்போ வளர்பிறை சிவராத்திரி, தேய்பிறை சிவராத்திரி அப்படின்னு அப்படி பார்க்க போகும்போது
இந்த பிரதோஷ வழிபாடு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, மெயினான விஷயம், நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன செயல் நினைக்கிறோமோ அந்த செயல்பாட்டை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பிரதோஷ வழிபாட்டில் இருக்கு. இப்போ இந்த எந்த திசை எந்த கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கிழமை? இன்னைக்கு வந்து 7 நாட்கள் வந்து ஒரு வாரம், அந்த 7 கிழமைகள் இருக்கு. இப்போ இந்த 7 கிழமைகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறத விட, இப்போ எனக்கு சூரிய தசை நடக்குது. இப்போ வந்து சூரிய தசை நடக்குது. இந்த சூரிய தசையில் நான் பாதிக்கக்கூடாது. அப்போ அந்த சூரிய தசை எனக்கு கெட்டு போயிருந்தாலோ இல்லை அது பாப கிரகங்களோடைய சேர்ந்தாலோ எனக்கு கௌரவம், பிரச்சனைகள், சங்கடங்கள், உயர்வு ஸ்தானம் குறைவு, அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியதில் பிரச்சனை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சூரிய தசையில் நடக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, இந்த சூரிய தசையில் நடப்பவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில துன்பங்கள் நீங்கும், பிரிந்த குடும்பம் சேரும், உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கௌரவம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அப்போ சூரிய திசையில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை தவறாமல் வழிபட்டால் அது வந்து அவங்களுக்கு எப்போ வரும்னே சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபடும் போது அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டாகும். அப்போ அந்த வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிழமையில் கோயிலுக்கு, சிவபெருமானுடைய கோயிலுக்கு ஒரு பிரதோஷ வழிபாடுனா ஒரு நேரமாவது விரதம் இருந்து சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் அங்கே பைரவரையும் அவங்க வந்து பிரார்த்திக்கணும். அந்த கோயிலில் போய் என்ன, சூரியன் அப்படிங்கும் போது முதன்மையான ஒரு கிரகம். அப்போ இந்த முதன்மையான கிரகத்துக்கு 2 தீபம் எப்பவுமே வந்து நீங்கள் தீப அளவெல்லாம் வந்து அதிகமாக படுத்தவே வேண்டாம். 2 தீபம் வந்து அரச மர இலையில் அதுக்கு மேல் வந்து ஒரு அகல் விளக்கு வைத்து, இழுப்பெண்ணெய்ங்கிறது வந்து தெய்வத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு எண்ணெய். இந்த இழுப்பு எண்ணெயில் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், நீங்கள் அது வரைக்கும் அந்த சூரிய திசையில் கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறிடும். அப்போ எப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வருதோ அதை நீங்கள் விரதமாகவும் இருக்கணும், கோயிலுக்கும் போகணும், 2 விளக்கும் போட்டு வரணும். சரி, அடுத்தடுத்த பிரதோஷத்துல எல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையாகவே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பிரதோஷ வழிபாடாக உங்களுக்கு அமையும். சந்திர திசை பிரதோஷம், சந்திர திசையில் நடக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாள் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு வாய்ந்தது சோமவார பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை வந்து லக்னாதிபதியாக கொண்டவர்கள், சந்திரனே லக்னாதிபதியாக கொண்டவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அந்த நாள் போகும்போது மன மகிழ்ச்சி, மன வலிமை, மன போராட்டத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை எல்லாமே வந்து அந்த சோமவார பிரதோஷம். நார்மலாகவே வந்து சந்திர திசை நடக்காதவங்க கூட இந்த சோமவாரம் அப்படிங்கக்கூடிய திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா அவங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த நாள்லாம் எதுக்கெல்லாம் வந்து மனம் எதுக்கு தவிக்குதுன்னே தெரியாது. எந்த விஷயத்த வந்து இருள்மையாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப பிளாங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சோமவார பிரதோஷத்தை போய் வழிபட்டு 2 விளக்கு. இப்போ இந்த அரச மரம் அப்படின்னா அரசன்கிறது முதன்மை, அதே மாதிரி ராஜா, அதே மாதிரி தான் சூரியன்கிறது முதன்மை ராஜா. அப்போ எங்கெல்லாம் உயர்வு இருக்கோ அதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம். அப்போ உங்களுக்கு உயரணும் அப்படின்னா அரசமர இலை மேலே அகல் விளக்கில் இழுப்பெண்ணெய்ங்கிறது தெய்வத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய இந்த இழுப்பெண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும் போது 2ங்கிறதா நம்மளுக்கு தனம், குடும்பம், வாக்கு, ஸ்தானம், மகிழ்ச்சி எல்லாமே அந்த 2க்குள்ளேயே அடங்கிடுது. இதெல்லாமே நம்மளுக்கு செல்வ செழிப்போடு அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது செவ்வாய் திசையில் செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் திசையில் நிறைய பேத்துக்கு என்ன தொல்லைகள், பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை நிறையா இருக்குது. அப்படி இந்த செவ்வாய் திசையில் நடக்கக்கூடியவங்க வந்து செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மெயினான விஷயம். அந்த வழிபாடு பண்ணும்போது 5 பேத்துக்கு ஒரு தானம், அன்னதானம் பண்ணிட்டு நீர் தானம், ஒரு வாட்டர் பாட்டிலு, அப்புறம் கதம்ப சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. கதம்பம் 5 வகையான சாதங்கள் கலந்த ஒரு சாப்பாடு, இல்லை அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு, 2 வகை சாப்பாடு அப்படி கொடுத்துட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தீந்துரும்.
தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களை விட்டு போவாங்க. எதிர்க்கக்கூடிய ஒரு திறமையை வளர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. முதுகு தண்டுவடம் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ அந்த எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. செவ்வாயோட ராகு இருக்குது, செவ்வாயோடைய சனி இருக்குது, அதெல்லாம் இருந்தாலும் இப்படி போய் வழிபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை நடந்தே தீரும். ஆனால் அதுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம விழுகிறோம், நம்மளுக்கு ஒரு அடி படாமல் நம்ம தப்பிப்போம். இந்த அமைப்பெல்லாம் நான் வந்து என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி அதன்படி செய்யக்கூடிய அமைப்பில் செஞ்சு நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது புதன் திசை. புதன் திசை நடப்பவர், ஏன்னா புதன் மாதிரி ஒரு பலம். புதன் வந்து கெடுப்பார், அதே மாதிரி கொடுப்பார். இப்போ சனி தான் கொடுப்பார் கெடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் புதன் விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். புதன் திசையில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் நம்மளை உடம்பை ரொம்ப பாதிக்க வைக்கும். அப்போ இந்த புதன் திசை நடப்பவர்கள் வந்து அந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த புதன் திசை வந்து 17 வருடங்கள் இல்லையா, அந்த வருஷத்தில் உங்களுக்கு எத்தனை புதன் பிரதோஷம் வரும், இதெல்லாம் நீங்கள் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 பிரதோஷம் போனாவே பூர்வீக சொத்து உங்களை வந்து சேர்ந்துடும். இது தெரியாமல் நிறையா பேர் வந்து எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது பாருங்கள், ஒருத்தர் போய் பஞ்சாயத்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு வரலன்னு. இப்படி அந்த சொத்துகள் வராமல் இருக்கிறது. அடுத்தது உயர்கல்வி. நேற்று கூட எனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க, ஃபாரினில் போய் அந்த பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கு, பிலிப்பைன்ஸில் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கு. ஆனால் இன்னொரு எக்ஸாம் எழுதினா தான் அது தொழில் செய்ய முடியும். அப்போ அது வந்து இந்தியாவிலேயோ இல்லை அங்கேயோ வந்து எக்ஸாம் எழுத முடியல. ஏன்னா 3-4 டைம் எழுதியிருக்கு, எழுதி பின் பாயிண்டில் அது வந்து வெற்றி அடைய முடியலை. ஏன் அப்படின்னா அந்த புதன் அவருக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ நேற்று கூட அவங்கள்ட்ட சொன்னேன், புதன் தசை நடக்குதுமா, நீங்கள் இந்த புதன் கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போங்க நிச்சயம். ஏன்னா அவர் தான் கல்விக்காரகன், ஞானம். அப்போ எவ்வளோ ஞானம் இருந்தாலும் அந்த டைமுக்கு சொல்லுவாங்க இல்லையா, என் குழந்தை ரொம்ப நல்லா படிச்சுட்டு போகுது, ஆனால் எக்ஸாமில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த ஞானம் நம்மளோட உணர்வு பூர்வமாக கைக்குள்ளே வரணும். இப்போ ஞானம் இங்கே இருந்தால் பத்தாது இல்லையா, வாய்ப்பேச்சு ஒரு மேடை ஏறி பேசுகிறதோ இல்லை யாராவது கேள்வி கேட்கும்போது சொல்கிற ஒரு திறமை யாருக்குள்ளாது. பார்த்திங்கன்னா தனியாக நிறைய வாய் பேசுவாங்க, ஆனால் ஒரு 10 பேர் இருக்கும்போது பேச மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இதுவும் ஒரு தோஷம்தான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது கல்வி, மெயின் திருமண பிரச்சனை, பூர்வீக சொத்து இதெல்லாமே தீரக்கூடிய அமைப்பு. தடைப்பட்ட கல்வி உங்களுக்கு தீர்ந்துடும். குரு திசை நடக்கிறவங்க, குரு என்பவர் என்ன, ரொம்ப நல்ல ஒரு ஞானக்காரகன். அப்போ இந்த குரு தசைங்கிறது ரொம்ப முதன்மை. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு அப்பாவாகுவோமா இல்லை அம்மாவாகுமா, செல்வ செழிப்போடு இருப்போமா, ஒரு நல்ல ஒரு ஞானத்தோடு இருப்போமா, இதெல்லாம் வந்து குரு பகவான் குருவோடைய பார்வை இருக்கா, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. குரு பார்வை இருந்தாலும், குரு நல்ல கிரகத்தோடு இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்காமையே போகிறதெல்லாம் இருக்கு. ஓகே, அப்போ அந்த குரு திசை நடப்பவர்கள் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கண்டிப்பாக ஒரு நேரமாவது நீங்கள் ஒரு விரதம் இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு அரச மர இலை மேலே இழுப்பனை 2 விளக்குகள் ஏற்றி வந்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அப்போது இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். யாராவது கிரக தோஷம் இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் அங்கே போகலாம். அப்போது உங்களுக்கு இன்னும் கிரகங்கள் நல்ல வலிமையாகி அது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போது விதியை விட விதி விலக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னைக்கு வந்து சூரியனும் சனியும் சேர்ந்தால் அப்பாவும் மகனுக்கும் ஆகாத ஆண் ஜாதகத்தில்னு சொல்கிறாங்க, அது விதி. ஆனால் விதி விலக்கு அந்த 2 அமைப்பு ஒன்றா இருந்து ஒரே சாரத்தில் இருந்து குரு பார்வையோ புதன் பார்வையோ, குரு பார்வை பட்டு புதன் பார்வை பட்டா அது விதி விலக்கா மாறி அப்பாவும் மகனும் ஒரு இடத்துல இருப்பாங்க, ரொம்ப வந்து பேசிக்க மாட்டாங்க, ஆனால் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. இது விதி விலக்கு. ஒரு ஜாதக கட்டத்தில் விதியை விட விதி விலக்கு அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த குரு தசையில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம் சப்போர்ட்டு, இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அப்படின்னா குரு தசை நடக்கிறவங்க குரு நாளில் வந்து பிரதோஷ வழிபாடு நிச்சயம் பண்ணணும். சுக்கிர தசை, சுக்கிரனா என்னது, சகல ஐஸ்வர்யங்கள், நல்ல ஒரு வாழ்ந்து இருப்பாங்க,
சுக்கிர தசை வந்துச்சுன்னா கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா? நிச்சயம் கிடையவே கிடையாது. அப்போ சுக்கிர திசையில் என்னன்னா இருக்கிறத கட்டி காப்பாற்றி இருக்கிற விஷயத்த கரெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு கார் வச்சுருக்கோம், அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அதில் இருக்கிற ரிப்பேரெல்லாம் பார்த்து நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போது ஒரு சிலருக்கு சுக்கிர திசை என்ன பண்ணும், நல்ல அமைப்பே அந்த கால திசையில் நல்ல ஓரையில் நல்ல பார்வை படும்போது, கோச்சார ரீதியாக மெயினான விஷயம் கோச்சாரம். கோச்சாரம் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை முழுமைப்படுத்தவே முடியாது. அது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. கோச்சாரம் நீங்கள் உங்கள் ஜாதகத்து மேலே போடாமல் ஒரு ஜாதகருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் சொல்லவே முடியாது. அது நிச்சயமான ஒரு விஷயம். அப்போ இந்த சுக்கிர தசை அப்படிங்கும்போது சகல ஐஸ்வர்யங்கள், காளஹஸ்தி தோஷம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அந்த சுக்கிர தசை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது சனி தசை. பிரதோஷம் என்றாலே சனிக்கிழமை. இந்த சனி தசை நடக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து விதமான தோஷங்கள், எனக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும். அதனால தான் எந்த தசை நடந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டோட்டலாக சனி பிரதோஷம் அப்படின்னு ஒரு வேர்டு வச்சுக்கிட்டு அந்த சனி பிரதோஷத்துக்கு போனால் சகல தோஷங்களும் நம்மளுக்கு விலகணும் ஜாதகத்தில் இருந்து அப்படின்னு. ஒரு சனி பிரதோஷத்தை வழிபட்டால் 120 பிரதோஷத்தை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா ஒரு சனி பிரதோஷத்தை வழிபட்டால் 120 மனிதனோட ஆயுள் காலம். அது வழிபட்ட ஒரு வழிபாட்டுடைய பயன் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீமைகள் விலகும். நம்ம பஞ்சத்தில் இருந்து இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், நிறைய விஷயத்துக்கு கஷ்டப்பட்டே இருப்பாங்க. அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி சிவனின் பரிபூர்ண அருள் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்துக்கு தாமரைப்பூ மலர் வாங்கி சிவபெருமானுக்கு வழிபட்டால் வேண்டிய விஷயம், வேண்டிய வரம் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாமரை பூவால் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு அந்த கால நேரத்தை அவர் கரெக்டான முறையில் உங்களுக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானுடைய ஆழகால விஷயம் உண்ட நாள் எது? திரியோதசி. அந்த திரியோதசியும் ஒரு சனிக்கிழமையில் வருதுன்னு வச்சுக்கோங்க, பிரமாதம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய அனைத்து நஞ்சையும் அவர் ஒரு உருண்டையாக்கி வச்சுக்கிட்டாரு. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்றாக்கி அதை ஒன்றுங்கும் போது நம்ம ஈஸியாக அதிலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தம் 20 வகை பிரதோஷம் இருக்குது. 20 வகை பிரதோஷம். இந்த 20 வகையான பிரதோஷத்தை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நிச்சயம் அதோடைய பெயரை உச்சரிச்சுட்டு அந்த 20 இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சிவ மந்திரம், பெருமாள் மந்திரம், முருக மந்திரம், இப்படி மந்திரம். ஆனால் 20 வகையான பிரதோஷத்துடைய பெயர்களை சொல்வதே ஒரு மந்திரம், சிவ மந்திரம்னு சொல்லுவேன். அப்போ இத்தனை பிரதோஷ பெயர்கள் இருக்கா அப்படின்னு சில பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. அப்படி அந்த 20 வகையான பிரதோஷ பெயர்களை சொல்லிட்டு தினந்தோறும் 2 முறை சொல்லுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் டே பை டே உங்களுக்கு அதுலேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய ஜாதகர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். அதில் முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பிரதோஷம் தின சனி பிரதோஷம். இரண்டாவது பட்ச பிரதோஷம். மூன்றாவது மாச பிரதோஷம். நான்காவது நட்சத்திர பிரதோஷம். ஐந்தாவது பூரண பிரதோஷம். இந்த பெயர்களை மட்டும்தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். பூரண பிரதோஷம். ஆறாவது திவ்ய பிரதோஷம். ஏழாவது தீப பிரதோஷம். இத்தனை பிரதோஷங்களோட பெயர்கள் ஒன்று. நம்ம ஒவ்வொரு நாள் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு வலிமை இருக்குது. அதில் முக்கியமாக 5 பிரதோஷங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறேன். எட்டாவது அபய பிரதோஷம் என்னும் சப்த ரிஷி பிரதோஷம். அபயம், ஒரு அபய குரல். யார் சப்த ரிஷிகளுடைய குரல் கேட்டால் தெய்வமார்கள் எங்கே இருந்தாலும் வருவாங்க. தெய்வங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய புராண கதைகள் உண்டு. 9 மகா பிரதோஷம். 10 உத்தம மகா பிரதோஷம். 11 ஏகாட்சர பிரதோஷம்.
12 அர்த்தநாரி பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம். 13 திரிகரண பிரதோஷம், திரிகரண பிரதோஷம். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தினந்தோறும் இதை 2 முறை சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் எங்கிட்ட நீங்கள் கால் பண்ணுங்க, நிச்சயம் அதில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு பண்ணும். 14வது பிரம்ம பிரதோஷம், 15வது அட்சர பிரதோஷம், 16 கந்த பிரதோஷம், 17 சஜ்ஜ பிரபா பிரதோஷம், சஜ்ஜ பிரபா பிரதோஷம், 18 அஷ்டதிக் பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், 19வது நவகிரக பிரதோஷம், 20 அப்படிங்கிறது துத்த பிரதோஷம், 20 துத்த பிரதோஷம். இதில் நம்மளுக்கு முக்கிய 5 வகை பிரதோஷங்கள் இருக்கு. முக்கியமாக 5 வகை பிரதோஷம் இருக்கு. இந்த 5 வகை பிரதோஷத்தை நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் பிரதோஷம் நித்திய பிரதோஷம்னு சொல்லுவாங்க. நித்திய பிரதோஷம். ஒரு பிரதோஷத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கு. 20 வகையான பிரதோஷத்துடைய பெயர்கள் இப்போ எப்படி அஷ்டலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, மகாலட்சுமி, இப்படி 8 வகையான அம்சங்களுடைய லக்ஷ்மி பெயர்களை சொல்லிட்டு அர்ச்சனை பண்றாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த 20 வகையான பிரதோஷத்தையும் இந்த முக்கியமான 5 வகையான பிரதோஷத்தையும் நம்ம மந்திரமா உச்சரிக்கும் போது சிவபெருமானை அடையக்கூடிய வழி நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதில் நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது சூரியன் மறையும் இல்லையா. சூரியன் மறையறதற்கு முன் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு சூரியன் மறையறதுக்கு முன்னு, இப்போ 6 மணிக்கு மறையுது அப்படின்னா 4:30 மணி, அந்த 4:30 மணியில இருந்து ஒரு நட்சத்திர சூரியன் மறையறதுக்கு 1.5 மணி நேரம் முன் நேரத்தில் இருந்து நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய காலங்கள். அப்போ நட்சத்திரங்கள் சூரியன் மறைஞ்ச உடனே நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய ஒரு காலம், அதுதான் நித்திய பிரதோஷம் அப்படிங்கக்கூடிய சொல்லப்படும் பிரதோஷம். அப்ப இந்த பிரதோஷத்துல என்ன, ஒரு ஒளிவட்டம் அப்படிங்கக்கூடிய சூரிய பகவான் மறையக்கூடிய 1.5 மணி நேரம் ஒரு கால அளவு, நட்சத்திரங்கள் ஒளிரக்கூடிய ஒரு கால அளவு, இந்த 2ஐயும் சேர்க்கை தான் பார்த்தீங்க அப்படின்னா நித்திய பிரதோஷம். இந்த நித்திய பிரதோஷம் அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தை ஒவ்வொருத்தரும் பார்த்து வழிபடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த 4:30 to 6, 6:05, 6:10 அந்த மாதிரி டைமில் அந்த நேரத்திலிருந்து நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. கோயிலே பார்த்தீங்கன்னா ஏன் நித்திய கால பூஜைன்னு சொல்கிறாங்க. கோயிலில் 4:30 மணிக்கு மேலே தானே பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதான். ஏன் 6 மணிக்கு மேலே அவங்க பண்ணுறதில்ல, 4 மணிக்கு 4:30 இருந்து அவங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது நித்திய பிரதோஷம். அந்த காலத்தில் போய் பண்ண அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்று ஒரு விஷயங்கள் மறையக்கூடிய நேரத்தில் அது பண்ணும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் நித்திய பிரதோஷங்கிறதே 5 முறை சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போகிறது இன்னும் அற்புதமான ஒரு விஷயங்களாக இருக்குது. ஓகேவா. அடுத்தது பஷ பிரதோஷம். ஓகே, இந்த பிரதோஷம் வளர்பிறை திரியோதசி திதியில் வரும் நாள். திரியோதசி வளர்பிறைய நாளில் திரியோதசி திதி வரும் நாளில் இது பிரதோஷமாக கருதப்படுது. இப்போ நல்லா இது என்னென்னா, பிரதோஷங்கள் எல்லா நாளையும் ஒரு பிரதோஷ வழிபாடு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ பஷ பிரதோஷம் அப்படிங்கிறது வளர்பிறை நாளில் திரியோதசியில் என்னென்னமோ இருக்குது. திரியோதசியில் தான் நந்தி வழிபாடு, நந்தியோடைய குழம்புக்கு நடுவில் தேவர்களுக்கு காட்சியளித்தது, இத்தனை விஷயங்கள், ஆழகால விஷம் உண்ட நாள், தேவிக்கு உடலில் பாதி பாகம் கொடுத்த ஒரு இத்தனை விஷயமும் அந்த ஒரு திதியில் தான் நடந்தது. அப்போ அந்த திதியில் வரக்கூடிய நாள் தான் இந்த பிரதோஷம். இதையும் வழிபடும் போது என்னது, நிறைய விஷயங்கள், குடும்ப சண்டை, யாருக்காவது விவாகரத்திலேயே போயிட்டுருக்கு, சட்ட சிக்கலே போயிட்டுருக்கு. நிச்சயம் சட்ட சிக்கல் இருக்கிறவங்க, விவாகரத்தில் இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த வளர்பிறை திதி திரியோதசியில் நீங்கள் போய் சிவபெருமான் கோயிலில் 2 விளக்கு போட்டுவாங்க, உங்கள் கணவன் மனைவி சேருவாங்க. இது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த நாளில் தான் தேவிக்கு தன் உடல் பாகத்தில் பாதியை அளித்த ஒரு சிவபெருமான். ஓகேங்களா. அப்போ நம்மளுடைய ஆண் பெண் சரிசமம் என்ற ஒரு விதிமுறையை நம்மளுக்கு உணர்த்திய ஒரு திதியின் நாள். ஏன்னா திதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்பிறை, இப்போ நம்ம எப்படி வளர்பிறையில் பண்ண மாதிரி தேய்பிறை
திரியோதசியில வரக்கூடிய நாள் வந்து மாத பிரதோஷம். மாதம் வரக்கூடிய பிரதோஷம் மாதிரி மாத பிரதோஷம். அது வந்து 3வது பிரதோஷம். அது வந்து தேய்பிரை திதி. அப்போ தேய்பிரை திதியில வந்து எனக்கு இடம் விற்கலை, எனக்கு வந்து ஒரு வீடு விற்கலை, எனக்கு இவன் கிட்ட இருந்து பணம் வரணும், எனக்கு கடன்லேருந்து விடுபடணும், இதுக்கெல்லாம் வந்து இந்த திதி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. மகா பிரதோஷம். இந்த மகா பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் விஷம் அருந்தி துயர் தீர்த்த காலம், விஷம் அருந்தி அந்த துயர்லேருந்து ஒரு விடுபட்ட காலம். இது ஒரு சனிக்கிழமை. இது ஒரு சனிக்கிழமை. அப்போ இந்த மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு சனிக்கிழமையில வரக்கூடிய நாளெல்லாம் வந்து நீங்க மாத பிரதோஷமா எடுத்துக்கலாம். அதுதான் வந்து சனி மகாதசன்னு சொல்றோம், சனி மகா பிரதோஷம்னு சொல்லிக்கிறோம். பிரளய பிரதோஷம். பிரளய பிரதோஷம். இந்த பிரதோஷ காலத்துல எல்லா ஜீவராசிகளுக்குமே சிவனிடம் ஐக்கியமாகும் ஒரு காலம் பிரளய பிரதோஷம். பிரளயம் உண்டாயிடுச்சுப்பா, எங்க போகிறது, யார்கிட்டயாவது நம்ம அடைக்கலம் போகணும், அதுதான் பிரளய பிரதோஷம். இது வந்து காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஒரு சிவனிடம் ஐக்கியமாகும் நாளாகும். உலக முடிவில் உண்டாகக்கூடிய ஒரு பிரதோஷ நாள் வந்து பிரளய பிரதோஷம். அந்த பிரதோஷம் நம்மளுடைய உலகத்தில் வரக்கூடாது அப்படிங்கக்கூடியது. அப்போ இந்த பிரதோஷ ஒரு பெயர்களை நம்ம உச்சரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நல்ல காலத்தை உண்டு பண்ணும். இப்போ நம்ம ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்றோம். இப்போ எல்லாரும் வந்து ஒரு பரிகாரம் கொடுத்துட்டாங்க, அந்த பரிகாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மந்திரத்தை சொல்லும் போது மூல மந்திரம் யாரு? விநாயகருடைய மந்திரம் இல்லையா? மூல மந்திரமே விநாயகருடைய மந்திரம். அப்போ இந்த விநாயகருடைய மந்திரமாக 8 வித கணபதி மந்திரத்தை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவருடைய பெயரை, எப்பவுமே எந்த விஷயத்தையும் அவர்களுடைய பெயரே மூல மந்திரம், அதுதான் முதன்மையான மந்திரம். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லா விஷயங்களையும் சொல்லணும். அப்ப கணபதி அப்படிங்கிற 8 வகை கணபதிக்கும் ஒரே மூல மந்திரம் அப்படி இருக்கு. அந்த 8 வகையான கணபதியும் நீங்க சொல்லணும். எப்படி? ஆதி கணபதி, முதல் கணபதி வந்து ஆதி கணபதி, மகா கணபதி, நடன கணபதி, சக்தி கணபதி, பால கணபதி, உச்சிஷ்ட கணபதி, உக்கர கணபதி, மூல கணபதி. இந்த 8 வகையான 8 அம்சங்கள்னு சொல்லுவாங்க. 8க்கு பலம் அதிகம். 8 வந்து ஒரு உயிர் பொருள். 8ங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் ஆயுள் கண்டத்தை கொடுத்துருக்காங்க. கர்ப்பப்பை, இப்போ வந்து வயிறு வேற, கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உருவம் வேற. அப்போ ஒரு கரு உருவாக வேண்டும் என்றால் அந்த விருச்சிகம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால 8ங்கிறதுக்கு ரொம்ப ஒரு பலம் அதிகம். 8னா அதிர்ஷ்டமும் உண்டு, ரகசியமும் உண்டு. அப்போ ஒரு பெண்ணுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க? ரகசியத்தோட ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க. அப்போ இந்த அதே மாதிரி அஷ்டலட்சுமிகள் 8 இல்லையா? அப்போ இந்த 8 கணபதிகளுடைய பெயர்களை நீங்க உச்சரிக்கும் போது என்னாகும்? அந்த மூலாதாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு அதிகரிக்கும். கணபதியை நீங்க உச்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பினால என்ன ஆகும் அப்படின்னா, அனைத்து விஷயமும் சக்சஸ் ஆகும். ஏன்னா சிவபெருமானுடைய ஒரு பூஜையிலேயே கணபதி பூஜை இல்லாதனால அந்த பூஜை வெற்றி அடையலைங்கிற ஒரு புராணங்கள் உண்டு. இப்படி நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிலர் கேட்பாங்க, லாஜிக்குன்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கா, இது வந்து ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு. நிறைய புராணங்கள் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்கு. என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி தான் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு இந்த கணபதி மந்திரத்துக்கு ஒரே வகையான மூல மந்திரம் ஓம் கிளி அங் உங், அவ்வளோதான். ஓம் கிளி அங் உங் ஸ்வாக, இது மட்டும்தான் மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை சொல்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 8 கணபதியோட பெயரை சொல்லிட்டு இந்த மூல மந்திரத்தையும் சொல்லும் போது அனைத்து விதமான செல்வங்களும் நம்மளுக்கு வந்து சேரும். அப்போ நம்ம திதிகளில் ஃபஸ்ட்டு வந்து பிரதோஷத்தை தான் எடுத்திருக்கேன். பிரதோஷம் என்பது ரொம்ப முக்கியமான பிரபஞ்ச சக்தியை நம்ம அனுபவிக்கணும். பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்துக்கணும். இந்த பிரபஞ்ச சக்தியில் போராடி ஜெயிக்கணும். அதில் இருக்கக்கூடிய தீமைகளை நான் வந்து அறிந்து கொண்டு
அதையிலிருந்து நான் வெளிப்படணும், வந்து நான் நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடு நிச்சயம் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ இது இதை நான் சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, ஒரு வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுட்டாங்க. இப்போ கடை வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு நிறையா பேர் மக்கள் கூட்டம் நம்மளுக்கு வரணும், நிறைய விஷயங்கள் பொருள் வாங்கணும். இந்த பொருள் வாங்கினா தான் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு எடுக்க முடியும். கடை போட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்கு எந்த விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்காது, ரொம்ப நஷ்டமாகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மரத்தில் நிறைய பறவைகள் கூடுது, ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் கூடும். அதில் 1 2 இல்லை, நிறைய விதமான பறவைகள் கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 11 குச்சிகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு குச்சிகளை மட்டும் நீங்கள் உடைச்சி 11 குச்சிகளை ஒன்றாக ஒரு மஞ்சள் நூலில் கட்டி அதை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி உங்களுடைய கல்லாப்பெட்டியிலையோ இல்லை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுட்டு நீங்கள் தினம்தோறும் பூஜை செய்து வந்தால் என்னாகும் அப்படின்னா, மக்கள் கூட்டம் தன்னை போல் உங்களுடைய கடைக்கு வருகை தருவார்கள். ஏன் அப்படின்னா, ஒரே மரம் தான், ஒரு இடத்துல பறவைகள் எல்லாம் கூடுது. அந்த பறவைகள் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அப்போ அந்த பறவைகள் கூட்டெல்லாம் ஒரே இடத்த சேருது இல்லையா? அது மாதிரி தான் உங்களுடைய கடைக்கும் பலதரப்பட்ட மக்கள் வருகை புரியக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டு. இதெல்லாம் நான் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு சொன்ன ஒரு பரிகாரம். அது அவங்க செஞ்சு உண்மையாகவே அவங்களுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எந்த இடத்துல விளக்கு போட்டாலும் சரி, எந்த கோயிலுக்கு நீங்கள் போய் விளக்கு போட்டாலும் சரி, அரச மர இலை இல்லை ஆலமர இலை இல்லை வெத்தலை இது இல்லாமல் விளக்கு போடாதீங்க. எந்த ஒரு இலையிலும் இல்லாமல் ஒரு விளக்கு போடுவது உங்களுக்கு பலன் அளிக்காது. ஏன்னா இலைகளில் நரம்பு, நமக்கு கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் நிறையா இருக்கு இல்லையா? அந்த நரம்புகள் கூட்டம் தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம், ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படக்கூடியது. அப்போ அதற்கு மேலே ஒரு விளக்கு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எதற்காக ஒரு விளக்கு போடுறீங்களோ அந்த விஷயம் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் அதை நிச்சயம் அதன் மூலியமாக தான் விளக்கு போட வேணும். ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு நான் ஒரு பிரார்த்தனையாக விளக்கு போடுறேன், நான் ஒரு வேண்டுதலாக விளக்கு போடுறேன் அப்படின்னா நிச்சயம் நல்லெண்ணெயில் விளக்கு போடுங்க, இல்லாட்டி இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க. வேண்டுதலுக்கு நல்லெண்ணெயும் இழுப்பெண்ணையும் ரொம்ப முக்கியம். அதில் சிறிது பச்சை கற்பூரம் சேர்த்து விளக்கு போட்டால் ரொம்ப நல்ல விஷயங்கள் அமையும். இப்போ ஒரு குழந்தை அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை படிக்கவே இல்லை, மைண்டில் ஏறவே மாட்டேங்குது, படிக்கலை, மறந்து போகுது. படிக்கிறாங்க ஆனால் மறந்து போகுது, ஒரு எக்ஸாமுங்கிறப்போ மறந்து போகுது. அடுத்தது ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்க போகும்போது தடுமாற்றம் வருது. இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் புதன் தான் காரணம். அப்போ அவங்க ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, புதன்கிழமை ஒரு புதன்கிழமையாக பார்த்து அந்த குழந்தைக்கு என்ன வயசு, அத்தனை இப்போ 10 வயசா 15 வயசா 28 வயசில் இருக்கக்கூடிய பெண் ஆண் பிள்ளைகள் கூட ஒரு கல்விக்கு தடைகள் நிறையா இருக்குது. அவங்க வயசுக்கு உண்டான வெற்றிலை எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலையை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு தட்டில் நம்ம ஆராத்தி எடுப்போம் இல்லையா, மஞ்சள் சுண்ணாம்பு கலந்த தண்ணி, ஆராத்தி தண்ணி எடுப்போம். அந்த தண்ணி கலக்கிக்கோங்க. ஒரு 9 குறுமிளகு அதில் போட்டுக்கோங்க. இந்த வெற்றிலையை எத்தனை வயசோ அத்தனை வெற்றிலையும் ஒவ்வொரு சுற்றாக, தலையை ஒவ்வொரு சுற்றாக சுற்றி 2 பிச்சு அந்த தண்ணியில் போட்டு அந்த புதன்கிழமை அவங்க படுக்கும் அறையில் அவங்க தலைக்கு பக்கத்தில் வச்சு படுக்க சொல்லுங்கள். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணி சுண்ணாம்பு மஞ்சள் கலந்து சிகப்பாயிடுதாங்க, எல்லா கிரகங்களும் ஒன்றாயிடுது. சனி பகவான்கிறது குறுமிளகு ஆகிடுது. சனி பகவான் மாதிரி என்ன சொல்லுதுன்னா, திருஷ்டி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியது குறுமிளகு. 10 குறுமிளகு தின்றால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் இருக்குது.
அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வெற்றிலை என்பது லக்ஷ்மி பெருமாள், அதில் எல்லா கிரகங்களும் இருக்குது, அனைத்து விஷயமான நரம்புகள் ஓடுது. அப்போ நம்மளுக்கு மூளை நரம்பு கூடிய ஒரு ஏதாவது பிரச்சனையா, இல்லை உடம்பு டயர்டாகிறதுல பிரச்சனையா, நம்மளுக்கு வந்து மறதித்தன்மையா, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நீர் என்பது சந்திரன், சனி பகவான், செவ்வாய், எல்லாமே சுக்கிரன், அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன், இது எல்லாமே வந்துடுது, புதன் எல்லாமே வந்துடுது உள்ள. அப்போ அத்தனை விஷயத்தையும் ஒன்றாக்கி தலைக்கிட்ட வச்சு படுக்கும் போது ஈர்ப்பு சக்தி, உண்மையாகவே தூங்க போகும்போது ஒரு பக்கெட் தண்ணி வச்சுட்டு படுத்தாவே உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் அந்த தண்ணியில் போயிடுமா. இது உண்மையான ஒரு விஷயம், இதை நானே கூட செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்போ அதை வச்சு படுத்து அடுத்த நாள் அந்த தண்ணியை அவர்கள் 9 முறை சுற்றி அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றிட்டா என்னாகும், அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். உடனே ஒரு மாற்றமான நிச்சயம் மாற்றம் செஞ்சு பாருங்க, அது புத்துணர்ச்சி நிச்சயம் உண்டு. எப்பெல்லாம் செய்யணும், குறைந்தபட்சம் ஒரு 11 முறை 11 புதன்கிழமை பார்த்து செய்யுங்க. அது வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, கல்வி தேர்வுக்கு எழுதி வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி, எழுத போகிறவங்களும் சரி, அரசாங்கம் சார்ந்த ஒரு பதவிக்காக வெயிட் பண்ணுறவங்களும் சரி, இவங்க எல்லாமே இது செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொத்துகள். இப்போ வந்து நம்ம ஒரு சொத்து விற்கலை, அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து வாங்க முடியல, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நான் அனுபவிக்க முடியலங்கிறத பாக்கியம். இந்த பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு ஜாதக கட்டத்தில் பாக்கியஸ்தானம் ரொம்ப முக்கியம். எந்த கட்டத்தில் எந்த விதமான கிரகங்கள் உச்சம், ஆட்சி, நீசம் என்ன வேணாலும் இருக்கட்டும், எனக்கு வந்து 3 கிரகங்கள் உச்சமாக இருக்குது, 4 கிரகங்கள் உச்சமாக இருக்குது, எல்லாத்தையும் குரு பார்வை பார்க்குறாரு. ஆனால் பாக்கியஸ்தானாதிபதி கெட்டு போயிடுச்சு. அப்போ இந்த பாக்கியஸ்தானாதிபதி எப்படி கெட்டு போகும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் நடக்க முடியல, என்னால் வந்து அதை அனுபவிக்க முடியல, எனக்கு 4 பக்கம் சொத்து இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியலங்கிறப்ப அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் பாக்கியஸ்தானாதிபதி, பாக்கியம் என்றால் 9, எந்த கிரகம் பாக்கியஸ்தானாதிபதினு மட்டும் பாருங்கள். அப்போ ஒவ்வொரு கிரகமும் இருக்கும் இல்லையா, அந்த பாக்கியஸ்தானாதிபதி எக்ஸாம்பிளுக்கு வந்து சூரியன், அந்த சூரியன் வந்து அவங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி. இல்லை இப்போ மேஷம்னு எடுத்துட்டா குரு பகவான் தான் பாக்கியஸ்தானம். அப்போ இந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்கார், எந்த நட்சத்திரத்தோடைய சாரத்தில் இருக்கார். அப்போ அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேது, அஸ்வினி மகம் கேது. யார் அதுக்கு பாக்கியம் அப்படின்னா கேது பகவான் தான். அப்போ கேது தான் உங்களை முடக்கிறாருன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போ அந்த பாக்கியஸ்தானாதிபதியோடைய நட்சத்திர சாரம் பெற்ற ஒரு கிரகத்தோடைய கடவுளை வழிபட வேண்டும், நிச்சயம் கடவுள் வழிபட வேண்டும். அப்போ கேது பகவான்னா விநாயகர். அந்த விநாயகர் என்ன பண்ணணும், எங்கப்பட்ட விநாயகரை எடுத்துக்கணும் அப்படின்னா அரச மரமோ இல்லை வேப்ப மரம், மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் உங்களுக்கு நிச்சயம் வேணும். கேது பகவானுக்கு மட்டும் யார் வந்து பாக்கியஸ்தானாதிபதியோடைய சாரம் பெற்ற ஒரு கிரகமாக இருந்தால் மரம் சார்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கணும். அந்த கேது பகவானுக்கு நீங்கள் மஞ்சள் திருமஞ்சனம் கலந்து ஒரு குடமாவது தண்ணி ஊற்றிட்டு வரணும் 48 நாட்கள். இந்த 48ங்கிறது நிச்சயம் செய்யணும். ஏன் அப்படின்னா ஒரு மண்டலம், எதுக்குமே கும்பாபிஷேகம் நடந்தாலும் 48 நாட்கள், எந்த விஷயம் நடந்தாலும் 48. நம்ம வீட்டில் ஒரு புண்ணியாச்சனை நடந்தாலும் 48 நாட்கள் நம்ம ரொம்ப பலமாக இருக்கணும். அப்படின்னா அதோட பூஜையை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வரணும். அப்போ அந்த ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு வரும்போது அந்த தெய்வம் உக்கிரம் தணிஞ்சிடும். நிச்சயம் என்னாகும், உங்களுக்கு பாகியம் பெறக்கூடிய அமைப்பு விடுபடும். அப்போ அந்த கிரகம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். அப்போ எப்பெல்லாம் இது செய்யணும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு 48 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். ஏன்னா அந்த பாகியஸ்தானம் உங்களுடைய வாழ்நாள் காலம் முழுவதும் அதில் தான் இருக்கும். அதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது என்னாகும், சொத்துகள் அனுபவிக்க முடியும், சட்ட சிக்கலில் இருந்தால் விடுபட முடியும், பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியும், பூர்வீகத்தில் இருக்க முடியும். பூர்வீகத்தை விட்டு எத்தனை பேர் வெளியேறி இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், நிச்சயம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும். அதை நீங்கள் வழிபடும் போது எக்ஸாம்பிளுக்கு செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா செவ்வாய்
அப்போ அவர் உங்களுக்கு சனி பகவானா பாகியஸ்தானிபதியாக இருக்கலாம், ஆனால் செவ்வாயோட சாரத்தில் இருக்கிறது தான் பலம். ஏன்னா அந்த சாரத்தின் சார்பில் தான் அந்த பாக்கியமே வந்து அனுபவிக்க முடியும். அப்போ அந்த செவ்வாய் பகவானை வழிபட வேணும். அப்போ செவ்வாய் பகவானா வந்தால் என்ன பண்ணணும்? மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம். ஏன்னா எல்லாமே வந்து முருகர் கீழேயும் இருப்பார், மலையிலும் இருப்பார். அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு முருகர் எடுத்து பால் அபிஷேகம். சூரியனா வந்துட்டா, சூரியன் வந்து அந்த பாகியஸ்தானாதிபதியாக வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் யாரை கும்பிடணும் அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு. சூரியனை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் நீங்கள் வந்து பெரிய ஒரு யோகா நடத்திலாம் பண்ண வேண்டாம். தலைக்கு மேல் கை வைத்து சூரியனை வழிபட்டால் போதும், அவ்வளோதான். தலைக்கு மேல் கை வைத்து சூரியனை வழிபட்டு 3 முறை மூச்சை இழுத்து விட்டால் சூரிய நமஸ்காரம் நிவர்த்தி ஆகும். இதை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு அருகம்புல்லோ தர்பப்புல்லோ கையில் எடுத்துகிட்டு போங்க. இது நிச்சயம் உங்களுக்கு அந்த பாகியத்தை அனுபவிக்க முடியும். சந்திர பகவானாக இருந்தால் அம்மன், எந்த அம்மன் அப்படின்னீங்கன்னா சுக்கிரனுக்கு தான் வந்து பயங்கரமான ஒரு அலங்கார அம்மன். மகாலட்சுமி தேவி நகைகள் பூட்டி அலங்காரத்தோட அப்படியே பட்டுடுத்தி அலங்காரத்தோடு இருக்குது சுக்கிர பகவானுக்கு. ஆனால் சந்திர பகவானுக்கு நாகாத்தம்மன், விளையாட்டு மாரியம்மன், இப்படி எந்த அம்மன் உருமாறி கருமாரியான மாரியம்மனாக இருந்தாலும் சரி, சந்திர பகவான் என்பது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, ஆங்கார தெய்வமும் கூட இதில் வரலாம். அந்த அம்மனை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பாகியஸ்தானம் உண்டு. அதே சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமி தேவி, அவங்க நகை பூட்டி அழகு விக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மன். சனியோட அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா பைரவர், சனி பகவானுக்கு உற்ற நண்பர் பைரவர். இந்த பைரவர் வழிபாடு நிச்சயம் வேண்டும். அப்போ அந்த பைரவர் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய பாக்கியஸ்தானம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ராகு நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் ராகு என்பது வந்து தியானம், ஒரு ஆங்கார தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயம் காளி தேவி ரொம்ப ரொம்ப முக்கியம். காளி, இந்த காளியை வசம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே ராகு நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காளி தேவியை தான் அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க காளினா ரொம்ப பிடிக்கும், ஆங்கார உக்ர தெய்வம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த தெய்வத்தை வழிபட்டால் நிச்சயம், அது காட்டில் இருக்கக்கூடிய அம்மன். இப்போ வனம் சார்ந்த கோயில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடும் போது நல்ல ஒரு மாற்றம் உண்டு. புதன் அப்படி சாரத்தில் வந்து ஒரு கிரகம் வந்துருச்சு அப்படின்னா பெருமாள் அப்படிங்கிறத விட நீங்கள் கிரிவலம் செல்லக்கூடிய ஒன்றும் சும்மா நீங்கள் திருவண்ணாமலையில் தான் போய் கிரிவலம் அப்படின்னு இல்லை, நார்மலாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலே உள் சுற்றினாலே ஒரு 17 வகையான சுற்றினாலே என்ன ஆகும் அப்படின்னா அது கிரிவலம் வந்த மாதிரி தான். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதிக்கத்தை உங்களுக்கு செய்யும். அப்போ என்ன, ஒரு பாக்கியம் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்தந்த சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தெய்வத்தை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கூடவே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பரிகாரங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பரிகாரம் என்பது ஆத்மார்த்தமான முறையில் நல்ல நம்பிக்கையோட நல்ல விஷயமாக நினச்சி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாடு இருக்கும். ஓகேவா? இப்படி நிறைய விஷயங்களுக்கு பரிகாரங்கள் இருக்குது. எனக்கு இவ்வளவு நேரம் உங்களிடம் பேச வாய்ப்பு தந்த முகுந்தன் முரளி ஐயா அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ, கோவையிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9944555797. நன்றி. சிறப்பு செய்திருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அனுபவ ரீதியில் எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு கருத்துக்களை, அவர் வெற்றி கண்ட பரிகாரங்களை பற்றி ரொம்ப அற்புதமான முறையில் விளக்கம் கொடுத்தாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் உங்களோட உற்சாகமான கைத்தட்டலோட.